கர்நாடகா ஸ்டைல் பென்னி தோசை ப்ளஸ் சட்னி. இதை நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் புளி, கொஞ்சமாக வெல்லம், மஞ்சள் தூள், உப்பு. ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். இதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மசியாக அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, புளி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வெல்லம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. உடச்சக்கல்ல வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஹோட்டலில் அரைக்கிற தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும். இதில் தேவையான அளவு உப்புலாம் நம்ம சேர்த்ததுனால இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, கொஞ்சம் சீரகம் போட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு தாளித்து இந்த சட்னியில் போட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கடாயில் இதோட ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். வேணுன்றவங்க இந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க.